ஒரு பேன் எடுத்துக்கலாம். நெய்யும் தேங்காய் எண்ணெயும் யூஸ் பண்ணிக்கிங்க. நெய் தேங்காய் எண்ணெய் ரெண்டுமே யூஸ் பண்ணும்போது பிரியாணிக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ளேவரும் அரோமாவும் அந்த டேஸ்ட்டுமே கிடைக்கும். ஓல் பிரியாணி ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் 4 நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துட்டு சால்ட்டு போட்டு வதக்கி விட்டுறலாம். க்ரீன் சில்லி, மல்லி, புதினா ஒரு கைப்பிடி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தக்காளியை பொடியை கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் குக்காக விட்டுறலாம். தக்காளியோட ஸ்கின் வந்து பீல் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறணும். சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பட்டை, ஏலக்காய், கிராம்பு இது எல்லாமே சேர்த்து அரைச்ச பேஸ்ட்டையும் சேர்த்து வதக்கி விட்டுறலாம். வரமிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கிங்க. வாஷ் பண்ணி வச்சுருக்க பீஃபையும் இது கூடவே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த மசாலாவோடையே நல்லா வேக விடுங்க. ஃபைனலாக கர்டும் சேர்த்துடலாம். ஒரு 15 நிமிஷம் நல்லா வேக விட்டு இந்த மசாலாவோடையே 2 லெமன் ஜூஸு சால்ட்டு சேர்த்துட்டு 1 டம்ளர் மட்டும் தண்ணி ஜாரில் கழுவி சேர்த்துடலாம். கறியை வந்து வேக விட்டுருங்க. 95% கறி வெந்துருச்சான்னு செக் பண்ணிவிட்டு ரைஸுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்க்கணும். நான் கறி வந்து இந்த மாதிரி சேர்த்தாலே வெந்துடும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விசில் விட்டு உங்கள் கறி ஹார்டாக இருந்துச்சு அப்படின்னா நல்லா விசில் விட்டதுக்கப்புறம் இதில் சேர்த்துக்கிங்க. ரைஸுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் தண்ணி. இந்த ரேஷியோவில் கால்குலேட் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்துடணும். ஒரு 15 டம்ளர் தண்ணி சேர்க்குற மாதிரி இருக்குது அப்படின்னா ஒரு 13 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துருங்க. ஏன்னா மட்டன் வேகும்போது மசாலாவில் தண்ணி இருக்கும், அதையும் சேர்த்து தான் தண்ணி கால்குலேட் பண்ணணும். அதுக்காக தான் 2 டம்ளர் தண்ணியை குறைச்சிட்டோன்னா சாப்பாடு வந்து குழையாமல் நல்லா உதிரியாக கிடைக்கும். நல்லா வந்து 4 பக்கமும் நல்லா கொதி வந்த பிறகு தான் அரிசி போடணும். அரிசியை சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் மட்டும் பண்ணி விட்டுருங்க. ஒரு 50% ரைஸ் குக்கான பிறகு தம் போட்டுடலாம். தோசைக்கல்லை வச்சுட்டு பிரியாணி பேனை மேலே வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஃப்ரீயாக விட்டுருங்க. ஃபைனலாக ரைஸ் வந்து குக் ஆயிடுச்சான்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு நெய் வந்து 2 ஆர் 3 டேபிள் ஸ்பூன் மேலே சேர்த்துட்டு பட்டை, ஏலக்காய், கிராம்பு பவுடர் அதையும் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 10 நிமிஷம் தம் போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த பிரியாணிக்கு வந்து ஹைலைட்டு ஃபைனலாக இந்த சேர்க்கிற இந்த பவுடர் தான். இது எப்படி பண்ணுறதுனா ஒன்றுமே இல்லைங்க, சிம்பிள் தான். பட்டை, ஏலக்காய், கிராம்பு, அன்னாசிப்பூ அவ்வளோதாங்க. இதை லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும், அவ்வளோதான். நீங்கள் வீட்டில் எப்போ தம் பிரியாணி பண்ணாலும் இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஃபைனலாக நெய் போட்டுட்டு இந்த பவுட்ரு வந்து உங்கள் ரைஸ் குவான்டிட்டிக்கு தகுந்த அளவு கொஞ்சமாக தான் சேர்க்கணும், எச்சா சேர்த்துறாதீங்க. நல்லா தூவி விட்டு ஒரு 10 நிமிஷம் தம் போட்டு ஆஃப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி பண்ணனால பிரியாணிக்கு வந்து நல்ல டேஸ்ட்டும் அண்ட் அரோமாவும் கிடைக்கும். எக்ஸ்பெஷலி கல்யாண வீடுகளை சாப்பிடுவோம்ல, அந்த டேஸ்ட் அப்படியே கிடைக்கும். கண்டிப்பாக வீக்கெண்டில் இந்த பிரியாணி ட்ரை பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.